ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பச்சை பயிறு பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரை கப்பு இட்லி அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் இது எல்லாமே ஊறட்டும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் நீங்கள் முன்னாடியே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பாக வரும் பெசரட்டு. காஞ்ச மிளகாவும் அதோட ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுடும். இப்போ 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி 2 சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா கொரப்பான பதத்தில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே போல் மீதி இருக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பருப்பெல்லாம் ஜாரில் சேர்த்துட்டு மீதி இருந்த ஒரு காஞ்ச மிளகாவோ அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு மெல்லிசான பதத்தில் மாவை ஊற்றிக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை அந்த பெசரட்டு மேலே தூவி விட்டுலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 5 செகண்ட் இது வேகட்டும். பச்சை பயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்க்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம். 5 செகண்ட்ஸ் கழித்து பார்க்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு இன்னும் ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பச்சை பயிறு பெசரட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இது பச்சை பயிறு தோசைன்னு கூட சொல்லலாங்க. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பெசரட்டு. மாவு கொஞ்சம் மீந்துடுச்சு. அடுத்த நாள் உருளைக்கிழங்கு மசாலா பெசரட்டு செஞ்சுருந்தேன். அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உருளைக்கிழங்கு மசாலா பெசரட்டு எப்படி செய்யணும்னு என்னோடய சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட இந்த ஆனியன் பெசரட்டும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.